ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஏ எக்ஸாமிற்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட்டு 11 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடையெல்லாம் பார்க்காத நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அப்படி சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஆண்டு 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பில் பிரிவு டேஷ் சேர்க்கப்பட்டது. இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டாங்கன்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 21A. சரிங்களா, 21A. அதாவது 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 21A சேர்க்கப்பட்டது. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குதுப்பினார் கட்ட அடிக்கல் நாட்டியவர். சரிங்களா, குதுப்பினாரை கட்ட அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதோட ஆன்சரை பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். சரிங்களா, குத்புதீன் ஐபக். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. குதுப்பினார் கட்ட அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். இதை கட்டி முடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முடித்தவர் யாருன்னா இல்துட்மிஷ். சரிங்களா, அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அடிக்கல் நாட்டோட குத்புதீன் ஐபக்கு கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துட்மிஷ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரத்த சோகை நோய் மற்றும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது? ஆன்சர் பாருங்கள். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரும்பு 59. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இரும்பு 59 அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடோப்பு வந்து இரத்த சோகை நோய் மற்றும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். மொழியின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஏபி. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மொழியின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இதை பாருங்கள். இதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. சரிங்களா, 1952 பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் வந்து ஆந்திராவுக்கு தனி மாநிலம் கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். சரிங்களா, இவர் தான் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. இவரால் தான் வந்து ஆந்திர பிரதேசம் வந்து தனியாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா, பாருங்கள். இந்தியாவில் மொழிவாரி மாகாணங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா மோதிலால் நேரு. இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு குழு. சரிங்களா, அவங்களோட மோதிலால் நேரோட குழு தான் வந்து இந்த மொழிவாரி மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன்மொழிந்தது. அடுத்து பாருங்கள். மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956 பிறகு இந்தியாவில் பல மாகாணங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன. அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, 1956. சரிங்களா, முதல்ல ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டது. அதாவது மொழிவாரி மாநிலம் முதல்ல 1952ஆம் ஆண்டு தான் ஆந்திர பிரதேசம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் சொல்லிட்டு 1956 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். இது மாதிரி தமிழ்நாடு பெயர் மாற்றம். சரிங்களா, இங்கே ஆந்திராவிலேருந்து பொட்டி ஸ்ரீராமுலு பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னா சங்கரலிங்கனார். சரிங்களா, அவர் வந்து சங்கரலிங்கனார். அவர் பேர் வந்து சங்கரலிங்கனார். அவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கோரிக்கை வைத்தவர் அவர் தான். சரிங்களா, அதாவது மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் கோரி தியாகி சங்கரலிங்கனார் வந்து 27 ஜூலை 1956 முதல் அக்டோபர் 13, சரிங்களா, 1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர்ந்தார். அதாவது தமிழ்நாடு மதராஸ் மாகாணத்தை வந்து தமிழகம் என பெயர் மாற்றம் கோரி வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்ந்தவர் யார் பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார். அடுத்து பாருங்கள். மதராஸ் மாநிலம் பெயர் மாற்ற சட்டம் வந்து ஜனவரி 14, 1969ஆம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 1969. அடுத்து இதோட கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கரலிங்கனார். சரிங்களா, இதோட எக்ஸாமில் கேட்கலாம். காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னா சங்கரலிங்கனார்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர். அடுத்து பாருங்கள், 1 கிலோவாட் மணி என்பது டேஷ். 1 கிலோவாட் மணி என்பது எதுன்னு கேட்குறாங்க, எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏ அண்ட் பி. சரிங்களா, எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். 1 கிலோவாட் மணி என்பது 1000 வாட் மணி அல்லது 3.6 மெகா ஜூல். சரிங்களா, 1 கிலோவாட் மணி என்பது பார்த்தீங்கன்னா 1000 வாட் மணி அல்லது 3.6 மெகா ஜூல். அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர். சரிங்களா, இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் யாருன்னு பாருங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் பி தான் கரெக்டு. இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் இப்போதைக்கு இருக்கிற ஆளுநர் யார், அதாவது கரண்ட்டில் இருக்கிற ஆளுநர் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர். இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா சக்தி காந்த தாஸ். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர் யாருன்னா சக்தி காந்த தாஸ். 26வது ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் போர்டேடெல்லா பெர்டுசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய். ஆன்சர் கக்குவான் இருமல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இந்த பாக்டீரியாவில், அதாவது எந்த பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டேடெல்லா பெர்டுசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். அடுத்து, பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை கண்டறிந்த ஜெர்மன் வேதியியலாளர் யார்? யாருன்னா மார்டின் கிளாப்ராத். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை கண்டறிந்த ஜெர்மன் வேதியியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் கிளாப்ராத். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அலகு. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகளின் ஆற்றலை அளவிடும் அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து, கீழ்கண்டவற்றில் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பது. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது இரத்தத்தோட சர்க்கரை அளவை குறைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. இவை அனைத்தும் கொடுத்துருக்க எல்லாமே இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்க தான் பயன்படுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள். இது எல்லாமே சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். சரிங்களா. அடுத்து, உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி. இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். திபெத் பீடபூமி. உலகின் கூரை என்று அழைக்கப்படும் பீடபூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா திபெத் பீடபூமி. அடுத்து, இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் டேஷை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. ஆன்சர் கொல்கத்தா. சரிங்களா, கொல்கத்தாவில் மேற்கு வங்காளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் பாருங்கள். இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. அதாவது கொல்கத்தாவில் உள்ள மேற்கு வங்காளத்தில் தான் இந்திய நிலக்கரி நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேற்கு கடற்கரை எண்ணெய் வயல்களில் மிக பெரியது எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த எண்ணெய் வயல் மேற்கு கடற்கரையில் உள்ளதில் பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மேற்கு கடற்கரை எண்ணெய் வயல்களில் மிக பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். சரிங்களா, இது எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% மிக பெரியது. ரெண்டாவது பிளேஸ் பாருங்கள், அதாவது மேற்கு கடற்கரை எண்ணெய் வயல்களில் மிக பெரியது எதுனா மும்பை ஹை எண்ணெய் வயல். அதே செகண்ட் பிளேஸ் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடற்கரை. சரிங்களா, செகண்ட் குஜராத் கடற்கரை. அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், திக்பாய் எண்ணெய் வயல் அதாவது திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். சரிங்களா, திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிலப்பகுதியில், அதாவது நிலத்தில் உள்ளதில் எண்ணெய் வயல், நிலப்பகுதியில் உள்ள எண்ணெய் வயலில் தான் மிக பழமையான இது அப்படின்னா திக்பாய் எண்ணெய் வயல். இது ரெண்டுமே கடற்கரை. சரிங்களா, கடலில் உள்ள எண்ணெய் வயல். அது மும்பை ஹை கடலில் உள்ளது, குஜராத் கடற்கரை கடலில் உள்ளது.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் பிரிவு எது கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20, ஆர்டிகல் 20, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை என்பதுன்னா அது எந்த ஆர்டிகல் கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 தான் வந்து பாதுகாக்க கூறுது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 552, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். பாருங்கள், மாநிலங்களவை மக்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். மாநிலங்களவையில் பாருங்கள் 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா, மாநிலங்களவையில் வந்து 250 உறுப்பினர்களுக்கு வந்து மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே வந்து மக்களவையில் பாருங்கள் 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். மக்களவையில் 552 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். மாநிலங்களவையில் வந்து 250 உறுப்பினர்கள் மிகாமல் இருக்கணும். இதை மாநிலங்களவையில் இந்த 250 உறுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள் வந்து நியமனம். சரிங்களா, 12 உறுப்பினர்கள் நியமனம். பேலன்ஸ் இருக்க 238 பேர் பாருங்கள், 238 பேர் வந்து மாநிலம் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் பாருங்கள், மக்களவையில் உள்ள 552 பேரில் வந்து 530 பேர் வந்து சரிங்களா 530 பேர் வந்து மாநிலங்களவையின் அதாவது மாநிலங்களின் 530 பிரதிநிதிகளுக்கு மேல் மிகாமல் மற்றும் 2 ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினருக்கு மிகாமல். சரிங்களா, அதாவது மாநிலங்களிலேருந்து 530 உறுப்பினர்கள் எடுக்கிறாங்கன்னா அப்புறம் வந்து ஆங்கிலோ இந்திய நியமனம் வந்து 2 உறுப்பினர் மேலே மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 20 பேர் சரிங்களா 20 பேர் வந்து ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேருந்து 20 உறுப்பினர்கள். சரிங்களா, அதாவது பாருங்கள், நல்லா பார்த்துங்க, என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 552 பேரில் வந்து மாநிலங்களின் 530 பிரதிநிதிகளுக்கு மிகாமல். சரிங்களா, 530 பேர் வந்து மாநிலங்கள்லேருந்து மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற 2 பேர், அதாவது ஆங்கிலோ இந்தியர் 2 உறுப்பினர்கள் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேருந்து 20 உறுப்பினர்கள் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றில் ரூபெல்லா வைரஸால் உண்டாகும் நோய். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தட்டமை. ரூபெல்லா வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டமை. அடுத்து, நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது டேஷ் என அழைக்கப்படுகிறது. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டோட எந்த பெயரில் அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஃபேட்மேன். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது வந்து ஃபேட்மேன் என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுகிறது. சரிங்களா, இதுவும் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது பார்த்துக்கலாம். அதாவது 2வது உலகப் போரின் போது சரிங்களா 2வது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் தான் வந்து லிட்டில் பாய். சரிங்களா, இது வந்து யுரேனியத்தை உள்ளாக்கமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டு ஆகும். சரிங்களா, அதாவது 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்பது லிட்டில் பாய். சரிங்களா, ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய். இது வந்து யுரேனியத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு ஆனது வந்து ஃபேட்மேன் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஹிரோஷிமாவில் வீசப்பட்டது வந்து லிட்டில் பாய், நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு பேர் வந்து ஃபேட்மேன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஃபேட்மேனில் வந்து என்ன இது இருக்குது அப்படின்னு தான் புளுட்டோனியம். சரிங்களா, இது கூட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1985ஆம் ஆண்டு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து, பின்வருவனவற்றில் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மிக்சோ வைரஸ் பொரோடிடிஸ் ஆல் உண்டாகும் நோய், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மிக்சோ வைரஸ் பொரோடிடிஸ் என்ற இதால் வைரஸால் உண்டாகும் நோய் இது கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.